السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வார சனிக்கிழமை சுமூர் தொழுகைக்கு பிறகு மார்க்கச்சட்ட விளக்கம் என்று நாம் ஆரம்பித்து உதுவினுடைய சட்டங்கள், தொழுகையினுடைய சட்டங்கள் என்று நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கடந்த மாதம் ஜமாஅத்து தொழுகையில் வந்து இமாமிற்கு பின்னால் தொழக்கூடிய மஅ்மூம் என்று சொல்லப்படுகின்ற இமாமிற்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி உண்டான சட்டத்திட்டங்களை கடந்த மாதம் நாம் பார்த்தோம். இந்த மாதம் இமாமிற்கு பின்னால் நாம் நின்று தொழுகின்ற போது நாம் எதை ஓத வேண்டும், எதை ஓதக்கூடாது என்பது பற்றி உண்டான சட்டத்தை தற்போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஹனஃபி மதுஹபின்படி இமாமிற்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு துஆ ஸனா என்று சொல்லப்படுகின்ற சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ ஜல்ல ஸனாவுக வ லா இலாஹ கைருக என்கின்ற துஆ ஸனாவை மட்டும்தான் அவர் ஓத வேண்டும். அதற்கடுத்து இமாம் அல்ஹம்து சூரா ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். அதுபோல துணை சூரா ஓதுவதை இமாம் ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். ருக்குவிற்கு செல்கிற போது தஸ்பீஹ், ருக்குவுக்கான தஸ்பீஹ் ஓத வேண்டும். ருக்குவிலிருந்து எழுந்திருந்து சிறுநிலை நிற்கின்ற போது அந்த இடத்தில் சொல்கின்ற தஸ்பீஹ் ஓத வேண்டும். அதன் பிறகு சஜ்தாவிற்கு செல்கிற போது சஜ்தாவில் ஓதக்கூடிய தஸ்பீஹ் ஓத வேண்டும். சஜ்தாவிலிருந்து ஒரு சஜ்தாவிலிருந்து எழுந்திருந்து சிறு அமரக்கூடிய நேரத்தில் எதுவும் அவர் ஓதக்கூடாது. அதன் பிறகு இரண்டாவது சஜிதா அவர் செய்யும் போது சஜிதாவில் ஓதக்கூடிய தஸ்பீஹ் ஓத வேண்டும். இப்படியாக அவருடைய தொழுகை இமாமிற்கு பின்னால் நின்று தொழுகின்ற போது துஆ ஸனா, அதுபோல ருக்கு, சஜ்தாவில் ஓதக்கூடிய தஸ்பீஹ், இவ்வளவுதான் இமாமிற்கு பின்னால் அவர் ஓத வேண்டும். அல்ஹம்து சூரா ஓத வேண்டுமே, துணை சூரா ஓத வேண்டுமே என்று நாம் கேட்டால், இமாமிற்கு பின்னால் நின்று தொழக்கூடிய மஅ்மூமானவர் இமாம் ஓதுவதே அவர் ஓதியதாக கருதப்படும். ஃபக்ராஅத்துல் இமாமி லில் மஅ்மூமி, இமாம் என்ன ஓதுகிறாரோ அதுவே மஅ்மூம் ஓதியதாக கருதப்படும். ஆதலால் இமாமிற்கு பின்னால் நின்று தொழுகின்ற போது மஅ்மூமானவர் இதை தவிர வேறு எதுவும் சொல்ல வேண்டாம். இது ஹனஃபி மதுஹபினுடைய சட்டமாக இருக்கிறது. ஷாஃபிஈ மதுஹபினுடைய சட்டம், இமாமிற்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர் இமாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய பிறகு துஆவு தௌஜீஹ் என்று சொல்லப்படுகின்ற இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் என்ற துஆவு தௌஜீஹ் ஓத வேண்டும். இமாம் அஊது என்பதை மெதுவாக ஓதுவார். அதன் பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலிருந்து அல்ஹம்து சூராவை சப்தமிட்டு ஓதுவார். இமாம் ஓதி முடித்து ஆமீன் என்று நாம் சொல்லியதற்கு பிறகு இமாமிற்கு பின்னால் நின்று தொழக்கூடிய மஅ்மூம் அவர் அல்ஹம்து சூரா ஓத வேண்டும். அவர் ஓதி முடிக்கின்ற அந்த நேரம்
வரைக்கும் இமாம் எதுவும் ஓதாமல் அப்படியே நிற்பார். கொஞ்ச நேரம் கழித்து இமாம் துணை சூரா ஓதுவார். துணை சூரா மக்மூமானவர் அவருக்கு என்ன சின்ன சூரா தெரியுமோ அந்த சூறாவை ஒரு ஓதிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு ருக்குவிற்கு இமாம் செல்வார். ருக்குவில தஸ்பீஹ் ஓத வேண்டும். ருக்குவிலிருந்து எழுந்திருத்து சிறுநிலை நிற்கின்ற போது அந்த இடத்தில் உள்ள தஸ்பீஹ் ஓத வேண்டும். அதன் பிறகு சஜிதா செய்கிற போது சஜிதாவில் தஸ்பீஹ் ஓத வேண்டும். ஒரு சஜிதா செய்து எழுந்திருத்து சிறு அமரக்கூடிய அந்த இடத்தில் ரப்பி உஃபிர்லி வஜ்புர்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னி என்ற தஸ்பீஹ் ஓத வேண்டும். அதன் பிறகு இரண்டாவது சஜிதா செய்வார். இரண்டாவது சஜிதாவிலே தஸ்பீஹ் ஓத வேண்டும். இப்படியாக தொழுகை நாம் தொழுது முடிக்க வேண்டும். இதில் 2 ரக்காத் தொழுகை, 3 ரக்காத் தொழுகை, 4 ரக்காத் தொழுகை என்று இருக்கிறது. இதில் 2 ரக்காத் தொழுகை சுபஹ் தொழுகை. அதுல முழு அத்தஹியாத்து நம்ம ஓதி தரூத் ஷரீஃப் ஓதணும், துஆ மௌசூரா ஓதணும். அதன் பிறகு நம்முடைய அம்மா அப்பா, நம்ம உஸ்தாத்மார்கள், முஃமினீன்கள் எல்லாத்துக்கும் துஆ செய்து அந்த தொழுகையை நம்ம முடிக்கணும். இதுவே 3 ரக்காத் தொழுகையோ 4 ரக்காத் தொழுகையோ இருந்தால் முதல் அத்தஹியாத் ஓதுகிற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறதோட மஅமூம் இமாம் 2 பேருமே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளவுதான். அதன் பிறகு வேற எதுவும் சொல்லக்கூடாது. அதுவே ஷாஃபிஈ மذஹபுல பின்பற்றக்கூடிய ஷாஃபிஈயாக இருந்தால் அவரே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதோடு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அது வரைக்கும் ஓதும். இது ஃபர்ஸ்ட் அத்தஹியாத்தினுடைய இருப்புல இது ஓத வேண்டியது. இரண்டாவது அத்தஹியாத், அதாவது 3வது ரக்காத்தாக இருந்தாலும் சரி 4வது ரக்காத்தாக இருந்தாலும் சரி, இரண்டாவது அத்தஹியாத் இருப்புல இருக்கும்ல, அந்த இருப்புல இருக்கும்போது அப்ப நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி கை விரல் நீட்டணும், கலிமா விரல. அதுக்கப்புறம் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அதுக்கப்புறம் துஆ மஅசூரா அல்லாஹும்ம உஃபிர்லி மா கத்தம்து வ மா அஸ்ஸர்து வ மா அஸ்ரர்து வ மா அலன்து வ மா அஸ்ரஃப்து வ மா அன்த அஅலமு பிஹி மின்னி இன்னக அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅக்கிரு லா இலாஹ இல்லா அன்த அப்படின்ற அந்த துஆ ஓதணும். அதன் பிறகு ஹனஃபி மذஹபுல கட்டுப்பட்டவங்களா இருந்தா அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظلمًا كثيرًا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم அப்படின்ற அந்த துஆவை ஓதிட்டு சலாம் கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ இந்த துஆவை தெரியாதவர்கள் அத்தஹியாத் மட்டும் தான் எனக்கு தெரியும் சார், அத்தஹியாத் தவிர வேற எந்த ஒரு துஆவும் எனக்கு தெரியாது அப்படின்னா இப்போ அவங்க என்ன செய்யறது? தெரியாதவர்கள், கற்றுக்கொள்ளாதவர்கள் கற்றுக்கொள்கின்ற வரை அவர்களுக்கு சலுகை உண்டு. கற்றுக்கொள்கின்ற வரை, மனனம் செய்கின்ற வரை சலுகை உண்டு. இல்ல காலம் முழுக்க அப்படியே ஓதாமே இருந்துடலாமே, காலம் முழுக்க எங்களுக்கு தெரியலன்றே அப்படியே இருந்துடலாம், அப்படி இருக்கக்கூடாது. யாருக்குமே அந்த அனுமதி கிடையாது. இல்லை எனக்கெல்லாம் வயசாகிடுச்சு, அப்படி நீங்க என்ன படிக்கிறது, அப்படி இல்லை. இது நீங்க அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதுபோல இது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான இது கடமை. இது நீங்க செஞ்சுதான் ஆகணும். எவ்வளோ வேலைகள் செய்யணும்ல, சம்பாதிக்கிறதுக்கு, வாழ்வாதாரங்களை எல்லாம் தேடிக்கொள்வதற்கு எவ்வளோ வேலைகள் செய்யணும்ல, அதெல்லாம் செய்ய முடியுது.
நம்முடைய இம்மை மறுமை இரண்டிற்குமான நலவை தேடிக் கொள்வதற்குண்டான அடிப்படை கொள்கை சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்கின்ற வரை உங்களுக்கு சலுகை உண்டு, மன்னிப்பு உண்டு. தெரிந்து கொள்கின்ற வரைனா அதுக்கு என்ன நாட்கள் அப்படின்னா, மார்க்கச்சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, அல்ஹம்து சூராவும் கற்றுக்கிறதுக்கு 7 நாட்கள் தரப்படும், துணை சூரா கற்றுக்கொள்வதற்கு 3 நாட்கள் தரப்படும், தஸ்பீஹ்கள் இது போன்ற துஆக்கள் கற்றுக்கொள்வதற்கு 2 நாள் தரப்படும். ஆக மொத்தம் 7, 3, 2 12 நாட்கள். 12 நாட்களுக்குள்ளாக தொழுகையில் ஓதக்கூடிய தஸ்பீஹ், தொழுகையில் ஓதக்கூடிய துஆ, தொழுகையில் ஓதக்கூடிய அல்ஹம்து சூரா, துணை சூரா, அத்தஹியா இதுவெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக முக்கியமாக எதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்ஹம்து சூராவும் அத்தஹியாத்தும் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் அல்ஹம்து சூராவையோ அத்தஹியாத்தையோ கற்றுக்கொள்ளாமல் தொழுவது என்பது கூடாது. கற்றுக்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பம் இந்த நாட்கள். இந்த நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. 12 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில 12 நாட்கள் இதை தெரியாம நீங்க தொழுகை அத்துணையும் ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆனா அந்த 12 நாட்களுக்கு பிறகு 13வது நாளிலிருந்து பாவங்கள் தொடங்கிவிடும், அதை கற்றுக்கொள்கின்ற வரை. அதனால உடனடியாக அதை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களிடம் அதை கற்றுக்கொள்ளலாம். இல்லை எனக்கு அரபிலாம் படிக்க தெரியாதுங்க, எனக்கு தமிழ் தாங்க படிக்க தெரியும், தமிழில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் மனப்பாடம் பண்ணிடுறேன், அப்படி கிடையாது. அரபியை கற்றுக்கணும். அரபியை கற்றுக்கொள்வதற்கு உண்டான அந்த முயற்சிகள் அதை ஈடுபட வேண்டும். அதற்கு வயது வித்தியாசம் என்பது கிடையாது, எத்தனை வயதிலும் அதை கற்றுக்கொள்ளலாம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், குர்ஆன் ஓத தெரியாதவங்க இஷா தொழுகைக்கு பிறகு 1 மணி நேரம் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு இருக்கு, அதில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை யாருமே பயன்படுத்திக் கொள்வது கிடையாது. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு பள்ளிவாசலில் அது கற்றுக் கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். நம்ம பள்ளிவாசல்ல சலாமத் பள்ளியில அப்படி ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம். நம்ம தான் என்ன செய்ய மாட்டோம், அதை பயன்படுத்தி கொள்ள மாட்டோம், நமக்கு நேரம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை தட்டி கழித்து விடுகிறோம். ஆனால் நாளை மறுமையில் அதற்குண்டான பதிலை சொல்லாமல் ஒரு எட்டு கூட நகர்ந்து எடுத்து வைக்க முடியாது என்பதை நாமும் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதை கேட்டவர்களாகிய தாங்கள் இதை கேட்காதவர்களுக்கு அதை எத்தி வைத்து அவர்களை எப்படியாவது இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள செய்ய நீங்களும் முயற்சிக்க வேண்டும் என்பது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது என்பதுதான் மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த விஷயத்தில் ஹனஃபி மதுஹபாக இருந்தாலும் சரி, ஷாஃபிஈ மதுஹபாக இருந்தாலும் சரி, எல்லா மார்க்க சட்ட வல்லுநர்களும் இதை கற்றுக்கொள்வதற்குண்டான நாட்கள் இவ்வளவு, அந்த அளவுக்குண்டான நாட்களில் மட்டும் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, சலுகை தரப்பட்டிருக்கிறது. இது அல்லாத இந்த நாட்கள் முடிந்ததற்கு பிறகு ஒவ்வொரு நாளுமே அவர்கள் அந்த விஷயத்தை கற்றுக்கொள்கின்ற வரை கற்றுக்கொள்ளாததற்குண்டான அந்த பாவங்கள் அவர்களுடைய அமல்களுடைய ஏடுகளிலே பதிவு செய்யப்படும் என்பதாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயங்களை நாம் தெரிந்து அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கேட்டதின்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.